நியாயமாக பேசணும். சரி, அங்கே போய் அவர் வந்து இடம் கேட்டிருக்காருல, இடம் வந்து விஸ்தானமாக கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? சரி, ஓட்டு கேட்க போகிறான், அவன் செவிக்கானே செவிக்கலையே, மக்களையா ரைட் ஆஃப் பண்ணி சாவடிக்கணும். எனக்கு அதுதான் முதல்ல தேவை. என்னத்துக்கு சாவடிக்கணும்? இப்போ யாருனாலுமே ஒரு சினிமா நடிகர் ஒரு ஓட்டு கேட்டு வந்தால் மக்கள் போவாங்களா போக மாட்டாங்களா? அப்போ மக்களால் வாரான், மக்கள் வரணுன்னு சாவடிக்கதான் மக்களை வந்து மக்கள் வந்து பார்க்க போவாங்க. அவர் நல்லது தான் பண்ணணும் தம்பி, நல்லது தான் பண்ணணும். ஒரு ஒரு ஆட்சியை வந்து மாற்றணும்னா மக்களால் தான் மாற்ற முடியும். இப்போ இவர் முதலமைச்சரை பற்றி நான் குறை சொல்லலை தம்பி. ஃப்ரீ பஸ் விட்டார யாராச்சும் லேடிஸுக்காக வாழுதம்னு சொல்கிறார்ல. இந்த பஸ்ஸு கண்ட்ரைட்டரு டிரைவரும் இந்த லேடிஸுக்கெல்லாம் மதிக்காங்களா? நான் பாரு 1 ஹவராக இருக்காங்க, பஸ் வரல, பஸ் ஸ்டாண்டை விட்டு தள்ளி நிப்பாட்டுவான். அப்போ தான் நான் எலெக்ஷனுக்கு கூட வந்தால் இந்த முதலமைச்சர் சார் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தி அப்படின்னு எம்எல்ஏ அம்மாரை கேட்கலாம்னுக்கிட்டு தான் நீயே வந்துட்ட செய்தியில். அதெல்லாம் சரியான வழியில் அந்த இவருக்கு வந்துச்சு கூட்டம். அந்த கூட்டம் தம்பி நான் சின்னதுலேருந்து பார்க்கேன். எம்சிஆருக்காக எங்கள் அம்மா எங்கள் சின்ன மாமையும் கூட செத்துட்டான், தீயை கொளுத்து மண்ணெண்ணெயை ஊற்றி. அந்த 2வது ஆளாக அடித்தது வந்து விசைத்தான் அடிச்சிருக்கு. அதான் அமுக்கணும்னு மக்கள் வந்து செவிச்சு வரணும்னு நினைக்காங்க. எதிர்கட்சிக்காரன் அமுக்கணும்னு அமுக்குதான். இதுதான் உத்தேசம்.